வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை வீராகுட்டி தெருவில் ப்ளூ ஸ்டார் என்ற ஏசி பழுது நீக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வரும் நிலையில் 17 வயது சிறுவன் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்தான். இந்நிலையில் அந்த சிறுவனுக்கு சொந்தமான 70,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் ஒன்று காணாமல் போனது. இதுகுறித்து தனது முதலாளி ராஜேஷ் என்பவரிடம் கூறவே சிசிடிவி கேமரா மூலம் ஆய்வு செய்தனர். இதில் தண்டையார்பேட்டை கேஜி கார்டன் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் என்பவர் செல்போனை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜேஷ், பரணிதரன், ஃபயாஸ் அகமது மற்றும் செல்போனை பறிகொடுத்த 17 வயது சிறுவன் என 4 பேரும் பல்வேறு இடங்களில் தனசேகரை தேடி பார்த்தனர். இறுதியில் கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தின் கீழே படுத்துறங்கிய தனசேகர் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். தனசேகரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு கைதியை உடல் பரிசோதனைக்கு அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தனசேகரனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதிர்ந்து போயினர். கைதான இளைஞரின் முதுகில் தீ கொப்பளங்களும் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளும் தென்பட்டன. இதையடுத்து தனசேகரனிடம் தண்டையார்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் செல்போன் திருடியதால் ஆத்திரமடைந்த ராஜேஷ், பரணிதரன் உள்ளிட்ட 4 பேரும் கொடூரமாக சித்திரவதை செய்ததாக கூறினார். மேம்பாலத்தில் உறங்கியவரை அடித்து இழுத்து சென்றவர்கள் குடோனில் அடைத்து வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். வெல்டிங் வைப்பதற்கு பயன்படும் கேஸ் கட்டிங் கம்பிகளை பழுக்க காய்ச்சி தனசேகரின் உடலில் சூடு வைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் கொதிக்க கொதிக்க வெந்நீரை முதுகில் ஊற்றியும் கொடுமைப்படுத்தி உள்ளனர். தனசேகரனின் நிலைமையை பார்த்து அதிர்ந்த தண்டையார்பேட்டை சட்டம் ஒழுங்கு போலீசார் சித்திரவதை செய்த 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 கைது செய்தனர். தப்பியோடிய ராஜேஷுக்கு வலை விரிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த செல்போனுக்கு ஆசைப்பட்ட இளைஞர் சித்திரவதைக்குள்ளான சம்பவம் தண்டையார்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.